ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ பொட்டேட்டோ காலிஃப்ளவர் வச்சு ஒரு ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு நான் காலிஃப்ளவரை சுடு தண்ணியில் மஞ்சள் உப்பு போட்டு 1 நிமிஷம் வச்சுருக்கேன். இப்போ அதை எடுத்துக்கலாம். குக்கர் வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, 1 ஸ்பூனு சோம்பு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் பொரிஞ்சோன்னா நான் பெரிய சைஸ் ஒரு 2 வெங்காயம் அதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தில் நம்ம ஒரு பெரிய சைஸு பொட்டேட்டோ கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம காலிஃப்ளவரை இதை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய சைஸு பூண்டை இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது மஞ்சள்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள் இதெல்லாம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் 2 பழமாக இருக்க தக்காளி அரைச்சி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இது மூடி போட்டு ஒரு விசில் வைக்கலாம். இது ஒரு விசில் வந்துடுச்சு. நம்ம இப்போ விசில் எடுத்துடலாம். இந்த அளவுக்கு வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு 1/4 மூடி தேங்காவை அரைச்சி இதை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். கிரேவி வந்து சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய பொட்டேட்டோ காலிஃப்ளவர் கிரேவி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.